ஹாய் ஹலோ, திருப்பி வீடியோ எடுக்க வந்தாச்சு. 2 நாள் லாஸ்ட் 2 வீடியோவும் கொஞ்சம் சீரியஸான ஒரு டோனில் இருந்திருக்கும். இந்த வீடியோ அப்படிலாம் இருக்க போகிறதில்ல. இந்த வீடியோ பண்ணதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, சில இந்த லாக்டவுன் ஸ்டேஜஸோட என்னென்னா, லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்ச நாளில் ஸோ அந்த அந்த கொஞ்சம் அந்த டேஸில் லாக்டவுன் டைம் அப்பவும் நம்ம தலைவர் ஜீப்பு ஊற்று அண்ணன் உட்காந்துட்டு வீடியோவாக உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. தூக்குதா அப்போல்லாம் ஒரு டிப்ரெஷன்லாம் எதுவும் கிடையாது. சும்மா எடுத்து போட்டு பா வீடியோ வந்தாலே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். 2 நாளைக்கு ஒருக்காவோ டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது நாள் கணக்கில் இப்போ அவரும் அப்லோட் பண்ணுறது இல்லை, நானும் பார்க்குறது விட்டேன். பட் போடுறது எல்லா வீடியோவும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம திருப்பி உட்காந்து பார்க்க போகிறோம். பார்த்து ஒன்றா சேர்ந்து சிரிப்போம். இப்போ ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் சரி நம்ம மட்டும் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களையும் சேர்த்து பார்க்க வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ஓகே. என்கிட்ட திருப்பி எதுவும் இல்லை, டிவியில் தான் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அப்போ வீடியோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக எதுக்கு எடுக்கணும்னு நினச்சோன்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ஃபேன் பேஜ் இவருக்கு ஃபேன் பேஜில் இருந்த ஒன்று தான். அதை நான் போடுறேன் பாருங்க. இதுதான் மெயின் ரீசன் இது போடுறதுக்கு. அதனால சரி நம்ம ரொம்ப பேசாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி பண்றீங்க, மெண்டல் பண்ணலாம். இந்த இன்னொரு வீடியோ காட்டுறேன். இது ரொம்ப பெரிய மீம் டெம்ப்ளேட்டாவே இருக்கு. இப்போ கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன கான்செப்ட்னு ஃபுல்லா பாப்போம். வேற ஒண்ணும் இல்ல இருக்காம சொல்லு. நான் கூட இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ காட்டுறேன் பாருங்க. டிப்ரெஷனில் இருக்கவன் ஆல்வேஸ் சிரிக்கணும், இன்னும் வச்சிருக்க கூடாது. இன்னும் வச்சா டிப்ரெஸ்ஸாக இருக்க மாட்டேன்னு இப்போலாம் நம்ப மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே இரு. என்னடாச்சுன்னா ஒரு இது ஒரு தரமான வீடியோ. அடுத்த வீடியோக்கு போ. இந்த வீடியோ கிடச்சிட்டு ஏன்னு தெரியல. இது நான் அப்ப பார்க்கும் போது கூட அவ்வளோ விழுந்து சிரிச்சேன். இப்பவும் பார்த்து ரீசெண்டா பார்க்கும் போது அவ்வளவு சிரிப்பு வருது. சொல்ல மாட்டேனே, நீ என்ன பண்ணுவா? பாம்பு போல நினைச்சு பார்க்கவே எனக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கு. அந்த ஆள் அடுத்தால என்ன பண்றான்னு பாருங்கள. நான் ஒரு தம்பி
ரப்பர் பாம்பு உள்ள வச்சுட்டு அது ஓப்பன் பண்ணது பயந்துட்டு தூக்கி விடாரா. அவங்க தம்பி என்னன்னா அவரு வேற அது தூக்கி விடுறதா கையிலட்டே அவரு. அடுத்த வீடியோ பார்ப்போம். ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு. ஓகே, இந்த அடுத்த வீடியோக்கள் காட்டுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வெயிட் a second. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஃபுல்லா வருமானு தெரியல, வைடுல போய் காட்டுறேன். என்ன கதை? அதாவது லுங்கி இல்ல, லுங்கிக்கு பதிலா வேஷ்டி கட்டியிருக்கேன். ஏன்னா வரப்போற வீடியோ அப்படி இருங்க. அழகா இருக்கீங்க. உங்களை ஐ லவ் யூ வேண்டுகிறேன். தூக்கி காட்டுங்க, எல்லாரும் தூக்கி காட்டணும். தூக்கி காட்டுங்க. கண்ணு ஆவி போச்சு. ஆனந்தம் முழுசா பாத்துட்டி. காட்டுங்க. அந்த டைம்ல இதுக்கு வந்த மீம்ஸ் இருக்குதே, அந்த மீம் எனக்கு எதுவுமே இப்ப கிடைக்க இருக்கு. இவரு இப்படி தூக்கி காட்டுவாரு, தூக்கி காட்ட உள்ள இருந்து இந்த படையப்பா படத்துல ஒரு பொத்து உள்ள இருந்து இப்படி பாம்பு எடுப்பாரு தெரியுமா? அந்த மாதிரி இவரு இப்படி படுக்க போட்டு இப்படி உள்ள இருந்து இப்படி பாம்பெல்லாம் எடுத்து மீமெல்லாம் பண்ணிருந்தாங்க. ஏழை இப்படி பண்றீங்க? முட்டா பயலுள்ளா. என்னது இந்த ரஜினி படத்தில் ஒன்று இந்த புத்துல பால் கை விடுவாங்க. அதே மாதிரி நான் வந்து என்ன பாருன்னு ஆனந்துக்கு சாரத்தை தூக்கி காமிச்சிருக்கேன். அந்த போஸ்டரை எடுத்து தலையில வச்சு உள்ள கை விடுற மாதிரி பாம்பு காமிச்சு போஸ்டரை பார்க்க அசிங்கமா இருக்கு. சரியான வீடியோ அந்த டைம்ல. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் ஆல் டைம் ஃபேவரட் வீடியோ இது. தூக்கி காட்டுங்க, எல்லாருக்கும் தூக்கி ரொம்ப இன்னோசென்டான மேன் அப்போல இருந்து இப்போ வரைக்கும். இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியல, நான் இப்ப ஃபாலோ பண்றதே இல்லை ஒரு இடத்துலயுமே. ஆனா ஒரு இன்னோசென்டான ஒரு பர்சன் அந்த டைம்ல பார்க்கும்போது என்னன்னே தெரியாம மட்டும் உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா வீடியோ போட்டுக்கிட்டு. சரி, வீடியோ நான் எங்கேயே முடிச்சுக்கிட்டேன். நான் நிறைய சிரிச்சேன், நீங்களும் நல்லா சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த வாரம் எல்லாம் பொங்கல் வருது. ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிக்கிறேன். வீடியோ போட்டான்னு போடுவேன். லாஸ்ட் இயர் ஜனவரி 2024 இதே டைம்ல தான் வீடியோ போட்டேன். கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு போட்டிருந்தேன் நினைக்கிறேன் வீடியோவை. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரு ஸ்டைல்லே சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சின்ன சேனலு உங்க என்னது ஏதோ அவரே சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. பாய் பாய். இல்லை பேதியில் போவானுங்களா? ஏழை இப்படி ஒரே அனுப்புறிய? இந்த இன்பாக்ஸில் வந்துட்டு